உங்க குடும்பத்துல உங்களை தானே தேவன் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாரு, உண்மையா இல்லையா? உங்க குடும்பத்தில் நீங்க முதல் ரசிக்கப்பட்டீங்களா, உங்க கணவர் முதல் ரசிக்கப்பட்டாங்களா, உங்க மனைவி ரசிக்கப்பட்டாங்களா? உங்களை தேவன் வந்தார்ல. அப்ப நீங்க முத தேவனுக்கு விரோதமான பாவம் பண்ணும்போது எவ்வளவாய் தேவன் வருத்தப்படுவாரு, எவ்வளவாய் மனஸ்தாபப்படுவாரு. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தேன், நெஞ்சார அணைத்து புத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ. இன்னைக்கு ஒரு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தை கேட்போம், கவனமா கேளுங்க. ஆண்டவரை மனஸ்தாபப்பட வைக்க கூடாது. அல்லேலூயா. மனுஷனை மனஸ்தாபப்பட வச்சோம்னா நீங்கள் ஈஸியாக மறுபடியும் சரி பண்ணிடலாங்க. ஒரு டீ வாங்கி கொடுத்தா என்ன பண்ணிடுவான், சரியாயிருவான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கு இன்மையும் வெறுமையுமாய் இருந்தது. போதும், நல்ல கவனமா கேளுங்க. தேவன் படைச்சா எப்படி படைப்பாரு? தேவன் படைச்சா எப்படிங்க படைப்பாரு? நேர்த்தியா படைப்பார். ஆனா அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சிட்டாரு. ஆனா பூமியானது எப்படி இருக்கா? ஒழுங்கின்மை இல்ல, வெறுமையா இருக்கு. அப்படின்னா தேவன் அப்படி படைக்க மாட்டார். இந்த முதல் 2 வசனத்துக்கு இடையில எத்தனையோ கோடி வருஷங்கள் கேப் இருக்கு. தேவன் முதல்ல தேவன் வானத்தை பூமியும் படைச்சிட்டாரு. படைச்சதுக்கு பின்னாடி தேவ தூதர்கள் அதுக்கு முன்னாடியே படைச்சிட்டார். படைச்ச தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டோட வார்த்தை என்ன செய்யல, கேட்கல. எல்லாரும் இல்லை, ஒரு குறிப்பா ஒரே ஒரு வழிதான், நான் இயேசுவின் பிள்ளை, அவர் என்னோடு இருக்கிறாரு, நான் பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இந்த வாயின் வார்த்தை அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசு. இந்த வார்த்தை சாத்தானுக்கு பெரிய தொல்லையா இருக்கும். எதுக்கு எடுத்த ஆளு இயேசுவின் பிள்ளையே சொல்றான், நம்ம பிள்ளைன்னு சொல்லவே மாட்டேங்கிறானே. அவனுக்கு என்னென்னமோ கொடுத்தோம், என்னென்னமோ காட்டணும். வேதம் சொல்றது தேவனை மனஸ்தாபப்பட வைக்கிறது ரொம்ப ரொம்ப பாவமான செயல். உங்க கணவரை நீங்க மனஸ்தாபப்பட வச்சுட்டீங்க. கணவர் கோபத்தோடு வேலைக்கு போயிட்டார். உடனே உங்களுக்கு யோசனை தோணும், கணவர் கோபமா வேலைக்கு போயிட்டார், அவர் வர்றதுக்குள்ள அவருக்கு பிடிச்ச ஒரு பிரியாணி, என்ன வான்கோழி பிரியாணியை செஞ்சு வச்சோம்னா அவர் சந்தோஷமா சாப்பிடுவார். எல்லா பிரியாணி ரெடி பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் வாசல் நீட்டாக கூட்டி சுத்தம் பண்ணி நல்லா வீடு ஃபுல்லாக சென்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி ஃபோன், என்னங்க அவர் அங்கே சொல்லு என்ன அப்படின்னு கேட்பார். இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச வான்கோழி பிரியாணி செஞ்சு வச்சிருக்கிறேன். மனைவிக்காக வரட்ட கூட அதுக்காக வருவார். சாப்பிடும்போது என்ன செய்ய, கோபம் பாதி கோபம் ஆறிடும். கணவனை சரி பண்ணிடலாம், மனைவி சரி பண்ணுறதுக்கு போத்தீசி சென்னை சில்ஸ் கூட்டு போகணும். 2000 ரூபா சேலை கட்டானா 4000 கூட எடுத்துக்கோமா. ஒரு ஜோக்கு கேட்டேன். அந்த ஜோக்கில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாராம். அப்போ ஒரு ஃபோன் ஒரு முறை அடிச்சிருக்கு, இவர் எடுக்கலை. 2ஆவது முறை ஃபோன் அடிச்சிருக்கு, எடுக்கலை. 3ஆவது முறை ஃபோன் அடிக்கவும் இவர் எடுத்து ஹலோ அப்படின்ட்டு இருக்காரு. ஏத்தாப்புல அவன் மனைவி பேசியிருக்கிறாங்க, என்னங்க நான் வந்து போத்தீஸுக்கு வந்திருக்கிறேன் சேலை எடுக்க, 10,000 ரூபா பட்டு போடுவ, எடுத்துக்குவா. எடுத்துக்கம்மா, உனக்கு இல்லாதா, உங்கள் கார்டு நான் யூஸ் பண்ணிக்கவா? யூஸ் பண்ணிக்கோமா வச்சுட்டாராம். கொஞ்ச நேரம் என்னங்க ஒரு செயின், நல்ல செயின் நெக்லஸ்ஸு, அது 1 லட்சத்துக்கு மேலே போகுது, அதை வேணா எடுத்துக்குவா. எடுத்துக்கம்மா அப்படின்னாராம். கோபமே இல்லைம்மா, நீ எடுத்துக்கோமா. இல்லை கோபத்தோடு போனீங்களே, இல்லை நீ சும்மா எடுத்துக்கோமா அப்படின்னா எடுத்துட்டாங்களாம். இந்த மாதிரி ஒரு 10 ஃபோன் இருக்கும், நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னொருத்தர் கேட்டாராம் பக்கத்தில் உட்காந்துரு, ஏயா அப்போ வந்து எல்லாம் வாங்கிக்கன்ற எடுத்துக்கன்ற உன் பொண்டாட்டிமில் அவ்வளோ பாசமெல்லாம் கிடையாதுயா, இது யார் ஃபோன்னே தெரியல, இங்கே வச்சுட்டு யாரோ போயிட்டான். 2 தடவை ரிங்கு வந்தது, நான் தான் எடுக்கலை. 3ஆவதோட ஃபோன் வச்சு எடுத்து கேட்டேன், அதை நான் வாங்கிக்கான்னு கேட்டுச்சு. நீ வாங்கிக்கன்னு நானும் சொல்லிட்டேன். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம்யா. கொஞ்ச நேரம் கழிச்சே ஃபோன் வச்சுட்டு போனேன், வந்தானா வேமா, என் ஃபோன் வச்சுட்டு போயிட்டேன். உன் ஃபோன் போனதா கொண்டு போ, அப்படி இன்னைக்கு வீட்டில் தீபாவளி இருக்கு போ அப்படின்னானா. வேதம் சொல்லுது, தேவனை நம்ம எந்த சூழ்நிலையும் மனஸ்தாபப்பட வைக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 3 வசனம் வாசிங்க. இந்த தள்ளப்பட்ட தேவதூதர்கள் என்ன பண்ணாங்க? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க.
நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னு மூனை மூடிக்கொண்டிருந்தது. நீ உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து உன் மேல வாத்தியங்களும் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக உண்டு பண்ணப்பட்ட கேருப்பு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்கள் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கிறது மட்டும் உன் வழிகளில் குற்றமற்றிருந்தாய். அல்லேலூயா. இது யார் தெரியுங்களா? தேவன் முதல்ல உலகத்துல பரலோகத்துல கோடிக்கணக்கான தேவதூர்ல படைத்த பொழுது அதுல குறிப்பிட்ட தேவதூர் என்ன பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்கல. அவங்க தேவனுக்கு நிகரா தன்னை நினைச்சதுனால தேவன் தள்ளி விட்டாரு. தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவன் என்ன கொடுத்து அழகு பார்த்தாரா? எஸ்பி இந்திரநீலம் படிக பச்சை புஷ்பராகம் மாணிக்கம் மரகதம் வைடூரியம் வைரம் எல்லாத்தையும் அழகு பார்த்தாரா தன் தேவதூதர்களை. அவங்க விழுந்து போனதுனால அவனுக்கு ஒரு பேரு லூசிபர். லூசிபர்னா சாத்தான் அர்த்தம். அப்ப பாவம் பரலோகத்திலிருந்து ஒருத்த கீழே விழுந்துட்டான்னா அவனுக்கு என்ன பேர் மாறுது? இப்ப சாத்தான். இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்து தேவனுடைய பிள்ளை இல்லாம வலிகி சாத்தானோட வெளியே போய் நின்னோம்னா நம்ம பேர் என்னது? கரெக்ட். அப்ப தேவதூதர்கள் முதல்ல தேவன் படைத்த தேவதூதர்கள் தேவனை மனஸ்தாபப்பட வைத்தார்கள். தேவன் ஃபர்ஸ்ட் நம்பின முதல் தேவதூதர்களே தேவனை மனஸ்தாபப்பட வச்சாங்க. அது தேவனுக்கு எவ்வளவாய் மனது வலி உண்டா இருக்கு. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு வேலை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த வேலைக்கு அவர் போகிறார். போயிட்டு நீங்கள் உங்கள் பேர் சொல்லி உங்கள் லெட்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் லெட்டர் கொடுத்து வரீங்க. இப்போ சுகன்யா சிஸ்டர் லெட்டர் கொடுத்து வராங்க. நான் தான் பெரிய ஆளு சொல்லி லெட்டர் கொடுத்துறாங்க. லெட்டர் கொண்டு போனால் வேலை கிடச்சிருச்சு. இப்போ இவங்க நிமித்தம் அந்த வேலை கிடச்சிருக்கு. போன இடத்துல அவர் தப்பு பண்ணிட்டா உங்களுக்கு கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கேட்பாங்களா இல்லையா? ஆசா சிஸ்டர் கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன சிஸ்டர் இப்படி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் சொன்னாலும் என்ன பண்ணாங்க? இங்கேருந்து பெரிய ஒரு களவு பண்ணிட்டாரு, திருட்டு பண்ணிட்டாரு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நல்ல ஆளாக பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லையா? முன்ன பின்ன தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அப்படி கேட்கும்போது உங்களுடைய மனசு என்னாகும்? மனஸ்தாபம், ரொம்ப வருத்தமாகும். இருந்து இவனுக்காக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் படைத்த முதல் தேவதூதர்கள் தேவனை மனஸ்தாபப்பட வச்சாங்க. அது தேவனுக்கு எவ்வளவா ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். தேவனுடைய கையை வைத்து சாத்தானுடைய திட்டம் தெரியுங்களா? தேவனுடைய கையை வைத்து தேவனுடைய விரலை வைத்து தேவனுடைய கண்களை குத்துவதுதான். அதான் சாத்தானுடைய திட்டம். அதாவது மனுஷன் யாருடைய படைப்பா இருக்கிறான்? தேவனுடைய சாயல், தேவனுடைய படைப்பு. அதாவது பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட தேவதூதர்கள் தான் லூசிபர் கூட்டம். அவனுக்கு பேர் தான் பிசாசு. பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட தேவதூதர்கள் இருந்த இடத்துல தேவன் மனிதனை நிரப்ப நினைச்சாரு. தள்ளப்பட்ட தூதர்கள் இடத்துல இருந்து மறுபடியும் தேவன் தூதர்களை படைக்க விரும்பல. போதும் தேவதூதனை படைச்சது. அப்ப மனுஷனை படைக்க நினைக்கும் போது மனுஷனுக்கு எப்படி உண்டாக்கும் தேவன் நினைச்சாருன்னா தன்னுடைய சாயல்ல உருவாக்கினார். தேவதூதன் தேவனுடைய சாயல் இல்ல, அவன் ஒரு சிருஷ்டி, அவ்வளவுதான். ஆனா நீங்கள் அப்படி இல்ல, தேவனுடைய சுபாவம், தேவனுடைய சாயல். பிசாசு நம்ம மேல பயங்கர ஒரு கோபம் இருக்க காரணம் என்ன தெரியுங்களா? அவை சாதாரண சிருஷ்டிப்பு, நீங்கள் நானும் தேவனுடைய சாயலா இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஒரு விஷயத்தை யோசிச்சான். தேவனுடைய சாயல்ல சாதாரண மண்ணிலிருந்து மனுஷன் எடுத்து அதை பிசைஞ்சு அதை ஜீவ ஆத்மாவை ஊதி டெய்லி ஒரு ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னா, இப்படிப்பட்ட பேசுற மனுஷன் ஆண்டவர்கிட்ட பேசாம இருக்க என்ன செய்யணும்? தேவனை இவனை வைத்தே மனஸ்தாபப்பட வைக்கணும். பிசாசு திட்டாதுதான். அதனால சாத்தானு தான் இருந்த பரலோகத்தில் மண்ணான மனுஷன் இருப்பதான்னு யோசிச்சு என்ன பண்ணா, என்னோட பேசின தேவன் மனுஷனோட பேசுவதான்னு யோசிச்சு இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, வளர்த்த கடா, சொல்லுங்க, வளர்த்த கடா அப்படின்னு என்ன அர்த்தம்? வளர்த்த கடா மார்பிள் பாயுது அப்படின்னு என்ன அர்த்தம்? சில பேர் இந்த ஜல்லிக்கட்டு வளர்க்குற சொந்த ஓனரவே மாடு என்ன பண்ணிடும்? முட்டி கொன்றும். நிறைய பேப்பர்ல பார்த்துருக்குறோம். பிடிச்சிட்டு போகும்போதே மாடு ஒரு முட்டி கொண்டுருச்சு ஓனரை. வளர்த்த கடாவை மார்பிள பாய வைக்கிறது தான் சாத்தானுடைய திட்டம். உங்களை வச்சே தேவனை மனஸ்தாபப்பட வைக்கிறது தான் சாத்தானுடைய திட்டம். இது நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா
தேவனுடைய நம்ம பிரிஞ்சு போகவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடிப்பார்ல, பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். தேவன் தான் நம்பிய மனுஷனை வச்சு தேவனை மனஸ்தாபாட வைப்பதுதான் பிசாசு திட்டம். நீங்க ஏசாயால படிச்சு பாத்தீங்கன்னா, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் வாசிக்கும் போது அந்த தேவதூதர்கள் எப்படி ஆண்டவரை ஏமாற்றுறாங்கன்னு போற்றப்பட்டிருக்கு. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் வாசிங்க. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே புழுக்களே உன்னுடைய படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ ஒட்டாயே. நல்ல கவனம் கேளுங்க. சாத்தானை தேவதூதனை ஏன் ஆண்டவர் தள்ளி விட்டார்னு இதுலதான் போட்டிருக்கு. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு சொல்லுங்க, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று இதயத்தில் சொன்னாயே. இதனாலதான் தேவதூதனை ஒரு குறிப்பிட்ட தூரம் ஆண்டவர் தள்ளி விட்டாரு. அந்த விழுந்து போன தூதனுக்கு பேரு தான் சாத்தான். சாத்தான் தனியா ஒருத்தன் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்காம கீழே விழுந்து போனவன் தான் சாத்தான். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? நரகத்தை தேவன் மனிதர்களுக்காக தேவன் படைக்கவே இல்லை. உங்களுக்காக எனக்காக பாவம் செய்த மனுஷனுக்காக தேவன் நரகத்தை படைக்கல, விழுந்து போன தூதனுக்காக படைச்சது. அந்த விழுந்து போன தூதன் யாரெல்லாம் வஞ்சிக்கிறானோ, அவன் பேச்சு கேட்டு யாரெல்லாம் பின்னாடி போறானோ அவனும் சேர்த்து நரகத்துக்கு போறான். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுது, தேவதூதர்கள் முதல்ல பாவம் பண்ணும் பொழுது தேவனை மனஸ்தாபப்படுத்தாங்க. ஆண்டவரை மனஸ்தாபப்பட வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான காரியம். அது நம்ம வெளியே வந்துடணும், ரொம்ப கவனமா இருக்கணும். மனுஷனை நீங்க மனஸ்தாபப்பட வச்சா சரி பண்ணிடலாங்க, தேவனை மனஸ்தாபப்பட வச்சா சரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது நம்ம மனம் திரும்பிடணும். வசனம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசம் அடைவான். அப்படின்னு அர்த்தம், தன்னுடைய பாவங்களை விட்டு வெளியே வர விருப்பம் இல்லாதவன் திடீர்னு ஒரு நாள் மரணம் வரும்போது அவனை கிறிஸ்துவ மறுபடி நம்ம அடக்கம் பண்ணிடுவோம். பெட்டியில் வச்சு ஜபம் பண்ணி வேதம் வச்சு மண்ணுக்கு மண்ணா சாம்பலுக்கு சாம்பலா தூசிக்கு தூசியா எல்லாம் சொல்லிட்டு போட்டாலும் அந்த மனுஷன் எங்க, அந்த ஆத்மா எங்க போகும்? அப்ப கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள்ள தேவனை மனஸ்தாபப்பட வைக்காம வாழ்ற வாழ்க்கை என்ன இருக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம இருக்கிறதுனால யாருக்கு நஷ்டம் நீங்க நினைக்கிறீங்க? யாரு சபைக்கு வரலையோ அவங்களுக்கு தான் நஷ்டம். அதான் தேவனை மனஸ்தாபப்பட வைக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துல போயிட்டு இருக்கீங்க, அங்க ஒரு பெரிய குழி இருக்கு. அந்த குழியில ஒரு ரோடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கிட்டு போற பைக் யாராவது வேகமா போனா அந்த பெரிய பள்ளத்தில் விழுந்துருவாங்க. நிறைய பேர் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, பாலம் தோண்டும் போது நைட்டு தெரியாம போய் என்ன பண்ணுவாங்க, பைக்கில் போயிட்டு விழுந்து கம்பி குத்தி இறந்து போயிருக்கிறாங்க. அங்க ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, எச்சரிக்கை பாலம் வேலம் நடைபெறுது. ஆனா அதை மீறி என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஆபத்து நின்றுட்டீங்க, திடீர்னு ஒருத்தர் வேகமா பைக்கில் வர்றீங்க, சொல்றீங்க வேகமா பைக்கில் போறீங்க, பள்ளம் இருக்கு, அங்க போர்டு எதுவுமே இல்லைங்க, வேகமா போகாதீங்க, சுலோக தள்ளி போன்னு சொல்லும்போது உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், வேகமா 100ல போயிட்டு பள்ளத்துக்குள்ள விழுந்து 108 பின்னாடி வர்ற மாதிரி செஞ்சுக்கிட்டாருன்னா இப்ப யாருடைய தப்பு? அப்ப அதை பார்க்கும்போது நம்முடைய மனசு என்ன ஆகும்?
மனஸ்தாபம் வரும். இவ்வளவு சொல்லி கூட கேட்காம இறந்து போயிட்டாரு. தேவன் சொல்லிய வார்த்தைகளை மனுஷன் கேட்காம போகும்போது தேவன் மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இந்த ஜீவ ஆத்துமா தேவதூதனுக்கு இல்ல. அவை சாதாரண ஒரு வேலை செய்கிற, தேவனை துதிக்கிற, ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தான். அவனுக்காக இயேசு ரத்தம் சிந்தப்படல. உங்களுக்காக எனக்காக தேவன் ரத்தம் சிந்தினாரு. நாம ஜீவ ஆத்துமாவா இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? சரி, தேவதூதன் தப்பு பண்ணிட்டான், மனஸ்தாபம் ஆயிடுச்சு. இப்ப மனுஷனை படைச்சிட்டோம், அது மண்ணிலிருந்து படைச்சிருக்கிறோம், அது அவனுக்கும் தெரியுது. இவன் பாவம் பண்ண மாட்டான், இவன் நம்முடைய மனசை வேதனை அளிக்க மாட்டான் அப்படின்னு நம்பி இருந்தார். நம்பினாரா? நம்பி இருந்தார். வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27, 28 வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27, 28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக ஒரு சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஒரு ஆசீர்வதித்தார். இந்த ஆண்டு கொள்ளுங்கள் சொல்றோம்ல, இது தேவதூதனுக்கு என்ன செய்யல? கிடைக்கல. தேவதூதனுக்கு ஆண்டு கொள்ளுகிற அதிகாரம் கிடையாது, அவன் பாதுகாக்கிற அதிகாரம் தான் இருந்துச்சு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, உங்களுக்கும் எனக்கு எப்பயுமே 2 தேவதூதர்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வேலை என்ன தெரியுமா? நம்மளை ஆண்டு கொள்றதுல, நம்மளை பாதுகாக்கிறது. சொல்லிட்டே இருப்பாங்க, மகனே அங்க போகாத, இங்க போகாத, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு, தேவன் கிறுக்கி போட்டுவாரு, அந்த பொண்ணோட சேராத, இந்த பையனோட சேராத, இன்னைக்கு பைபிள் படிக்கலையா, ஜெபம் பண்ணலையா, வேதம் வாசிக்கலையா, சர்ச்சுக்கு போகலையா, டிராக்ஸ் கொடுக்கலையா, சுவிசேஷம் சொல்லலையா, உன் ஆத்மாவை காத்துக்க, ஜீவ ஆத்மா ஒரு இடத்துல இருக்கு. இந்த ஆத்மா ஒரு நாள் போகும், உன்னுடைய சரீரம் மண்ணுக்குள்ள போயிடும். இந்த ஆத்மா தேவனுடைய சமூகத்தில் நிற்கும். நியாய தீர்ப்பு நாள்ல தேவன் உனக்கு கணக்கு கேட்பாரு. அன்னைக்கு நீ கணக்கு சொல்லும் போது தட்டு தடுமாறி நீ பயந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பரலோகத்தில் வாசம் செய்ய வேண்டுமே, உனக்காக தேவன் ரத்தம் இருக்காரு. அவங்க எச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி தேவன் சொன்னாரு, இந்த தோட்டத்தில் சகல கனிகளை நீங்க சாப்பிடலாம். ஒரு 2 மரம் இருக்கு, ஜீவ விருட்சத்து மரம், நன்மை தீமை அறியத்தக்க மரம். அதை நீங்க சாப்பிடான்னு சொல்லும் போது இந்த மனுஷனுடைய பேராசை. நீங்க நம்ம நிறைய பேர் ஹோட்டல்ல சாப்பிடும் பாருங்க, அவங்க அந்த தட்டுல நிறைய புரோட்டா, ஆம்லெட் எல்லாம் இருக்கும், ஆனாலும் பக்கத்து தட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துட்டு என் கூட சில பேர் சாப்பிடுவாங்க, அவங்க அடிக்கடி பார்ப்பாங்க. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், உனக்கு என்னையா வேணும்? உன்னுடைய தட்டுல இலையில நீ கேட்டது எல்லாமே இருக்கு, நீ கேட்க போறது தருவாங்க, அப்புறம் ஏன் மற்ற வேலையே பார்த்து சாப்பிட்ற? இல்லை அது நல்லா இருக்குமா தெரியல, இந்த புரோட்டா வேற, அந்த புரோட்டா வேற, வேணா அதை எடுத்துக்க. மனுஷனுடைய ஆசை மற்றவங்க சாப்பிட்றதே பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல பாருங்க, ஈஸியா யார் அட்டாக் பண்ணலாம் சாத்தான உட்காந்து யோசிச்சான், ரூம் போட்டு யோசிச்சான். ஆதாம்கிட்ட போக முடியாது, ஆள் அடி பால் பின்னி எடுத்துருவான். ஆதாம் சாத்தானே அடிச்சால் அடிப்பேன், தேவன் டெய்லி வந்து பேசிட்டு இருக்காரு. வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 18 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2:18 வாசிங்க. மைக்கில வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றாரு. 22 வாசிங்க. மைக் கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க, வாய்க்கு பக்கம். 22 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியா உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். போதும். இப்ப மனுஷனுக்கு என்ன வந்துருச்சு? இப்ப ஃபேமிலி. தேவதூதனுக்கு என்ன இல்ல? ஃபேமிலி. கணவனும் கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, குட்டியும் கிடையாது. மனுஷனுக்கு ஃபேமிலி இருக்கு. இது அவனுக்கு எரிச்சலை உண்டாக்குது. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷமா தேவனோட நான் இருக்கிறேன். பரலோகத்துல அப்படியே ஒரு மியூசிக் ஆராதனை வாசிச்சு, நான் நடந்த ஒரு சவுண்டு, பார்த்தா சவுண்டு, இப்படியே தேவனை நான் வந்து ஆராதிச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு ஃபேமிலியே இல்லை. இன்னைக்கு படைச்ச முதல் நாளே அவனுக்கு கல்யாணம். முதல் நாள் 1 வயசு கூட இல்லைங்க, பிறந்தன்னைக்கே கல்யாணம். உண்மையா இல்லையா? ஆதாமுக்கு
இது சாத்தானுக்கு எரிச்சல் உண்டாக்கி இவனை எப்படி பிரிக்கிறது யோசிச்சு பார்த்துட்டே இருந்தான். ஆதாம் கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கிறான், ஆண்டோட வார்த்தை கேட்டு கேட்டு. பொதுவாகவே பெண்கள் என்ன செய்வாங்க, இந்த பலவீன பேரை சொல்லியே தப்பு பண்ணிருவாங்க. பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லி பாருங்க, நான் இதை சொல்லியே தப்பு பண்ணுவாங்க. ஒரு முறை ஒரு அம்மா பார்த்து, ஏமா எதுக்கு இப்படி பேசுற, நாங்கள் பலவீனமான பாண்டம்னு பைபிள்ல இருக்கு, அதனால வாய்க்கு வந்து அப்படி பேசுவியா? இந்த பலவீனமான பாண்டத்தை சாத்தான் பார்த்தான். இவளே தான் நேரா போய் சொன்னா, அந்த கனியை நீ புசிச்சு சாப்பிடு, இன்பமா இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் சாப்பிட சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லாத, ஆண்டவர் அந்த கனியை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா? ஆமா சொன்னாரு. சொல்லியிருக்கிறாரா? சொன்னாரு. சொல்லியிருக்கிறாரா? சொன்ன மாதிரி தெரியல. இந்த பலவீனமான பாண்டம் உள்ள வேலை பார்க்குது, தெரியல. நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்துட்டேன், என் கணவர் தான் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆண்டவர் சொன்ன மாதிரி தெரியல. அப்புறம் என்ன, டக்குன்னு பிடிக்கி சாப்பிட்டு உன் கணவர் வந்து கேட்டாருன்னா அவனுக்கு பாதி கொடுத்துரு. கொடுக்கும்போது நான் பலவீனமான பாண்டம், இங்க வேற எந்த பாண்டம் இல்லை, நான் ஒன்று தான் இருக்கிறேன், என்னை விட்டு வேற ஆளை கல்யாணம் பண்ண முடியாது, நான் ஒரு ஆள் தான் இங்க பூமியில் இருக்கிறேன், நீ தேடி பார்த்தாலும் வேற மனுஷன் இல்லை, நான் சொல்றபடி கேட்டு நீ ஆகணும். பலவீனமான பாண்டமா இல்லை ஒத்தையால வாழ போறியா? பலவீனமான பாண்டத்தை தெரிஞ்சுக்கிறேன். வாங்கி நறுக்குன்னு கடிச்சிட்டான். தேவன் படைத்த முதல் தேவதூதர்கள் பாவம் பண்ணாங்க, தேவனை மனசாப்பட வச்சாங்க. தேவன் படைச்ச முதல் மனுஷனும் மனுஷியும் பாவம் பண்ணாங்க, தேவனை மனஸ்தாபப்பட வச்சாங்க. அல்லேலூயா. எவ்வளவாய் வேதனையா இருந்திருக்கும். உங்க குடும்பத்துல உங்களை தானே தேவன் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாரு, உண்மையா இல்லையா? உங்க குடும்பத்தில் நீங்க முதல் ரசிக்கப்பட்டீங்களா, உங்க கணவர் முதல் ரசிக்கப்பட்டாங்களா, உங்க மனைவி ரசிக்கப்பட்டாங்களா? உங்களை தேவன் ரசிக்க கொண்டு வந்தார்ல. அப்ப நீங்க முத தேவனுக்கு விரோதமான பாவம் பண்ணும்போது எவ்வளவாய் தேவன் வருத்தப்படுவாரு, எவ்வளவாய் மனஸ்தாபப்படுவாரு. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தேவா, ஆவியானவரே. முதல்ல படைச்ச தேவதூதர்கள் சொல்ற பற்றி கேட்காம போனது மாத்திரம் இல்ல, தேவன் படைச்ச பூமியையும் நாஸ்திப்படுத்திருந்தாங்க. அதனாலதான் தேவன் மனுஷனை படைக்கும் போது மறுபடியும் பூமி என்ன பண்ணாரு, பண்படுத்தினாரு. டோட்டல் டேமேஜ் இருந்துச்சு வேர்ல்டு. தண்ணீரெல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல இருந்ததை அது ஒரு இடத்துல சேர சொல்லி வெட்டாந்திரை உண்டாக்குனார். சொல்ல போனா நம்ம வீட்டை தண்ணி ஊற்றி கழுவுற மாதிரி பூமி என்ன பண்ண, தண்ணி ஊற்றி கழுவி ஒரு இடத்துல சுத்தம் பண்ணாரு. அந்த 29% நிலத்தில் தான் நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் பூமியில அதிகாரம் படைத்ததுக்கு பின்னாடி சாத்தானுக்கு பூமியில அதிகாரம் இல்லை. அப்ப அதிகாரம் வேணும்னா தேவன் படைச்ச மனுஷனை அவனை வஞ்சித்தாதான் அதிகாரம் அவனுக்கு கிடைக்கும். முதல் பாவத்தை ஆதாம் ஏவாள் மூலமாக செய்ய வைத்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3:8 வாசிங்க. நம்ம சபையில பைபிள் வாசிக்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இவங்கள இதுக்கு முன்னாடி எப்பயாவது ஒளிஞ்சாங்களா? நல்லா கவனமா இருங்க. சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டான்னா
அந்த கேரக்டர் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவன் ஒளிஞ்சு போவான். எப்படி ஒளிஞ்சு போவான்னா, இருளா இருக்கிற இடத்தை அதிகமாக தேர்ந்தெடுப்பான். அல்லேலூயா. இருள், மறைவு, இதைத்தான் அதிகமாக தேர்ந்தெடுப்பாங்க. வெளிச்சத்தில் அவங்க அதிகமாக நினைச்ச மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அவங்க செய்யற அத்தனை காரியங்கள் இருளுக்குள்ளே தான் இருக்கும். அந்த இருள் இருக்கிற இடத்துல அதிகமாக தேடி தேடி ஓடுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இருளானது வெளிச்சத்தை என்ன செய்யாது, பற்றி கொள்ளாது. ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? அவருக்கு தெரியாததா நீ எங்க இருக்கிற? அவங்க தப்பு பண்ணிட்டாங்க தெரியும். இப்ப நான் படைச்ச ஒரு நான் ஒரு நாய் வளர்க்குறேன், நல்ல ஒரு நாய் வளர்க்குறேன். அந்த நாய் டெய்லியும் கூட்டு போறேன், அதுக்கு பிரியாணி போடுறேன், சாப்பாடு கொடுக்குறேன், பிஸ்கட் போடுறேன், என்னை ரொம்ப நேசிக்கும், வாலாட்டிகிட்டே இருக்கும், ரொம்ப சந்தோஷமா அதை வாக்கிங் கூட்டு போகிறது ரொம்ப பெருமையாக நினைப்பேன். ஏன்னா நான் சொல்றதெல்லாம் கேட்கும். டைவடினா டைவடிக்கும், உருளுனா உருளும், கும்பிடுனா கும்பிடும், கூப்பிட்டுட்டே இருக்கு. அப்படிங்கும்போது நான் திடீர்னு போறேன், ஏத்தாப்புல ஒருத்தர் வர்றான், வந்துட்டு இது யார் நாய்ப்பா? ஏன் நாய் தான், நான் தான் வளர்க்குறேன், ரொம்ப வருஷமா வளர்த்துட்டு இருக்கேன். அப்படியா? நீ சொல்றத எல்லாம் நான் சொல்றது அத்தனை கேட்கும். அப்படியா? அப்படி நான் ஒரு பிஸ்கட் போறேன், பிஸ்கட் போட்டு தின்றுச்சு. தின்ன உடனே என்ன பார்த்து அப்படின்னா, நாயே நான் தான் வளர்த்தேன், அதை போட்டு ஒரு பிஸ்கட்டுக்கு நீ என்ன பார்க்குறிய? அவன் அங்கேருந்து இன்னொரு பிஸ்கட் போட்டு உன் ஓனரை கடி அப்படின்னு காக்கில் கறியை பிச்சை எடுத்தா எப்படி இருக்கும்? இப்போ அந்த நாய் மேலே எனக்கு அன்பு வருமா சொல்லுங்க? நீங்கள் வளர்த்த நாய் மேலே அன்பு வருமா? ஏன் வரல சொல்லுங்க? அது கடிச்சது கூட பெரிய விஷயம் இருக்காது, ஆனால் யார் சொல்லி கடிச்சது? இந்த 2 பேர் தப்பு பண்ணது கூட தேவனுக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் யார் சொல்லி தப்பு பண்ணாங்க? அதுக்கப்புறம் பாருங்க அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு. 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2 வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற, இதுல 6ஆம் வசனம் வாசிங்க. 6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், நல்ல கவனமா கேளுங்க, இது வரைக்கும் அந்த புசிப்புக்கு நல்லதா தெரியல. சாத்தான் வருகிற வரைக்கும் அது சாதாரண கனியா இருந்துச்சு. சாத்தான் வந்தோடனே எல்லா பாவம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் சாதாரண கனியா கண்டுக்காம இருந்த ஏவாளு சாத்தான் சொல்ல 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 அந்த கனியை பார்த்துட்டே இருக்கிறா. அந்த கனி இதய கனியா மாறுது, பயங்கரமான கனியா மாறுது. அது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா இருக்கு, புத்திய தெளிவிக்குதுன்னு இவ்வளவு பொய் சொல்றான். அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு கண்டு அதன் கனியை பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தாள். நீயும் புசிச்சு செத்துப்போ. ஆண்டவர் வார்த்தையை மட்டும் நான் மட்டும் கேட்டு நல்லா இருந்த பார்த்தா நான் கேட்காம போயிட்டேன், நான் நரகத்துக்கு போறேன், நீ சேர்ந்து வா, 2 பேரும் துடியா துடிப்போம். ஆண்டவர் கேட்கிறாரு, மனஸ்தாபப்பட்டு எங்க இருக்கீங்க? நாங்கள் ஒளிஞ்சிருக்கிறோம். ஏன் ஒளிஞ்சிருக்கீங்க? நாங்க அந்த பழத்தை சாப்பிட்டோம். ஏன் ஆதாம் சாப்பிட்ட? தெரியாத மாதிரி கேட்டே இருக்காரு. ஏன் சாப்பிட்ட? நான் சாப்பிடல, நீங்க படைச்சு கொடுத்த அந்த பலவீனமான பாண்டம் என்ன படிச்சு என்ன தப்பு பண்ண வச்சிருச்சு. இப்ப தேவனை குற்றம் சாட்டுறான். நீங்க படைச்சு, நான் பாருல ஒரு ஆள் சிங்கிளா நல்லா தானே இருந்தேன் ஏதேன் தோட்டத்தில், நான் வாட்டு போயிட்டு அப்படியே தெரிஞ்சிட்டு இருந்தேன், எல்லா மிருகங்களும் பேர் வச்சிருந்தேன்னா இந்த ஜீவன் உள்ளவர்களாம் தாய் வந்து என் ஜீவன் எடுத்துருச்சு. ஏவாளை பார்த்து அவனுக்கு கேட்குற, ஏவாளே ஏன் இப்படி பண்ண? அதான் சொல்லிட்டாருல்ல, நான் தான் பலவீனமான பாண்டம்னு. சாத்தானை வஞ்சித்தது, சர்ப்பம் வஞ்சித்தது. சர்ப்பத்தை ஆண்டவர் அன்னைக்கு ஒரு சாபம் விட்டாரு, உன் தலையை குமாரன் நசுக்குவார். அல்லேலூயா. அதான் சிலுவையில் நடந்தது எத்தனையோ வருஷங்களுக்கு பின்னாடி. நீ அவர் குதிங்கால நசுக்குவார், தலையை நசுக்குவார்னாரு. அதுக்கப்புறம் பாருங்க ஆண்டவர் அவங்க அப்படியே விடல. அவங்க அத்தி இலைகளை என்ன பண்ணாங்க, ட்ரெஸ்ஸை தச்சு போட்டுருந்தாங்க. அவங்க 2 பேரும் கூப்பிட்டு தோல் உடைகளை உண்டாக்கி அவர் உடுத்து வித்தார். ட்ரெஸ் போட்டு விட்டார். இப்படிதான் ட்ரெஸ் போடணும், இப்படிதான் மானத்தை மறைக்கணும்னு எவ்வளவாய் மனஸ்தாபப்பட்டார் ஆண்டவர். அதுக்கப்புறம் அவங்க விட்டுலங்க. அது ஏதேன் தோட்டத்தில் வெளியே போயிட்டாங்க. போனதுக்கு பின்னாடி அவன் மறுபடியும் கண்காணிச்சுட்டே இருக்காரு. வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 12, 13, 2 வசனம் வாசிங்க. அதற்கு ஆதாம் இடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவிருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். நான் புசித்தேன்.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றால் ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. யாராவது ஒருத்தர் கூட அந்த இடத்துல உண்மை என்ன செய்யல, ஒத்துக்கல. நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பிசாசுக்கு அங்க வேலை இருக்காது. இன்னைக்கு நீங்கள் நானும் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சிலுவை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்தை போல வாழ்க்கை பூமியில ஒரு சாகாத வாழ்க்கையில இருந்துக்கலாம். அல்லேலூயா. ஒருத்தர் ஒத்துக்கலுங்க உண்மையை. ஆதாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும், அதை கொடுத்தா நான் சாப்பிட்டுருக்க கூடாது, எனக்கு தெரியும் அது எந்த மரத்தை கனின்னு, நான் தப்பு பண்ணிட்டேன் எங்களை மன்னிச்சிருங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இல்லை ஏவாள் என்னை மன்னிச்சிருங்க, ஆதாம் தப்பு பண்ணல, நான் தான் கனியை பிடிங்கி கொடுத்துட்டேன், என்னுடைய அன்பு நிமித்தம் அவர் சாப்பிட்டுட்டாரு. ஒருத்தர் கூட மன்னிப்பு கேட்கல. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். முதல் படிச்ச தேவதூதர்கள் தேவனுடைய மனஸ்தாபப்பட வச்சாங்க. முதல் படிச்ச மனுஷன் தப்பு பண்ணான், முதல் படிச்ச மனுஷி தப்பு பண்ணாங்க. அவர் எவ்வளவாய் வேதனைப்பட்டார். தான் நம்பிய தேவ தூதர்களை ஏமாற்றி வைத்து ஜீவ சுவாசத்தை கொடுக்க முதல் மனிதன் தான் நம்பிய தேவ தூதர்களை ஏமாற்ற வைத்தான் பிசாசு. அதுக்கடுத்து ஜீவ சுவாச மனுஷனை ஏமாற்ற வைத்தான், அந்த மனுஷனை ஏமாற்ற வச்சான், அவங்களை பொய் சொல்ல வச்சான், சாத்தான் சொல்ல கேட்க வச்சான், தேவனை மனசாப்பட வச்சாங்க, ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 4:8 வாசிங்க. காயின் தன் சகோதரன் ஆபேலோடு பேசினான். நல்ல கவனம், அவர்கள் வயல் வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். இது யார் தெரியுங்களா? இந்த காயின் யாரு? ஆதாமுக்கு பிறந்த முத பையன் ரெண்டாவது பையனை காலி பண்ணிட்டான், கொலை பண்ணான். தேவனுக்கு தொடர்ந்து மனஸ்தாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஆதியாகமம் 5:6 இப்படி படிச்சு பார்த்து தெரியும். பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். இருந்திருந்து இவனை படிச்சுட்டோம் ஐயா, மிருகங்களே படிச்சு விட்டுருக்கலாம், அது பாட்டில் தெரிஞ்சு விட்டுருக்கும். மனுஷன் எல்லா விதத்திலும் பொல்லாதவனா இருக்கான். பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உள்ளுக்குள்ள சிந்தனை ஓடிட்டே இருக்கும் அவனுக்கு. இப்போ நீங்கள்லாம் பார்க்குறீங்கன்னா உள்ளுக்குள்ள வேற சிந்தனை ஓடிட்டு இருக்கும். பல சிந்தனை ஓடலாம். வேறு எப்போ மெசேஜ் முடிக்கிறா தெரியல ஒரு சிந்தனை. ரெண்டாவது இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு ரெண்டாவது சிந்தனை. மூணாவது சிந்தனை இதெல்லாம் நமக்கு தெரியாதா, புதுசாக போட்டு அடுத்து கொண்டுட்டு இருக்காரு. நாலாவது வீட்டுக்கு போனால் சிக்கனா மட்டனா மீனா போனோன்னு சமைக்கணும், வேகமாக சாப்பிடணும், டிவியில் அந்த நிகழ்ச்சி போடுவாங்க இந்த நிகழ்ச்சி போடுவாங்க, யாரையாவது சந்திக்கணும். மனுஷனுக்குள்ள ஓடுற ஓட்டம் எனக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். வயல்வெளியில பேசி கொண்டிருந்தாங்க, சண்டை போடலங்க, பேசி கொண்டிருக்கும் போதே தம்பியை கொலை பண்ணிட்டான் அண்ணன். ஆண்டவர் கேட்டாரு காயினை பார்த்து, உன் தம்பி எங்க? அன்னைக்கு ஆதாம் ஏவாள் தப்புடும் போது தேவன் தெரியும், ஆனா திரும்ப கேட்டாரு எங்க இருக்குன்னு கேட்டாரு. இங்க காயின் கொலை பண்ணிட்டான் தெரிஞ்சும் கேட்கிறாரு, உன் தம்பி எங்க? அதுக்கு அவன் சொல்றான், நான் அவனுக்கு காவலாளியா, நான் செக்யூரிட்டியா, நான் வாட்ச்மேனாயா, என்ன பார்த்து கேட்குறீங்க? ஆண்டவர் கேட்டார், உன் தம்பி ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. தேவன் படைத்த முதல் தேவதூதர்கள் தேவனை மனஸ்தாபப்பட வச்சாங்க. தேவன் படைத்த முதல் மனிதன் முதல் மனுஷி தேவனை மனஸ்தாபப்பட வச்சாங்க. அவர்கள் படைத்த முதல் குழந்தை தேவனை கொலை பண்ணி தேவனை மனஸ்தாபப்பட வச்சாங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஒருவேளை நீங்களும் நானும் தேவனை மனஸ்தாபப்பட வைக்காம இருந்திருக்கவே முடியாது. நான் தேவனை மனஸ்தாபப்பட வச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. நான்லாம் அதிகமா தேவனை மனஸ்தாபப்பட வச்சிருக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் சொல்லுங்க, விவரிக்க முடியாத என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் விவரிக்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால்
இருப்பவரே, உம்மை தான் நேசிக்கிறே. நம்ம சபையில ஒரு வீக் என்ன தெரியுங்களா? பாதி பேர் ஆமேன்னு சொல்றதில்ல, பாதி பேர் அல்லேலியா சொல்றதில்ல, பாதி பேருக்கு பாட்டே தெரியல. ஆனா உண்மையிலே ஒரு சினிமா பாட்டு தான் நிறைய பாடுறாங்க, ஒரு பாட்டு தெரியல. பாட்டு தெரியலன்னு சொல்றது காட்டிலும் அந்த பாட்டை கத்துக்கிறதுக்கு விருப்பம் சொல்லுங்க இல்ல. அதை போய் கத்துக்கிட்டு என்ன இருக்கு? நேற்று ஜான் ஜெபராஜ் பேசும்போது சொன்னாரு, அவர் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் பாட்டு பாடுவாங்களாம், அவர் மட்டும் பாட்டு பாடும்போது வித்தியாசம் அப்படின்னு பாறான், அப்படின்னு பாறான். அந்த பைபிள் காலேஜ் டீச்சர் வந்து, ஏய் என்ன பாட்டு பாடுற, அப்பப்ப தேவையில்லாம கத்துற, இப்படிலாம் ஒழுங்கா பாடணும், இல்லை பாடக்கூடாது. அப்ப அங்கதான் இன்னொரு சொன்னாராம், அவனை தடுக்காத, மற்றவங்கெல்லாம் பாரம்பரியமா பாடுறாங்க, கண்ணை மூடிட்டு நின்றுக்கிட்டு என்ன செய்றாங்க, அப்படியே ஸ்டைலா அப்படியே என்ன செய்றாங்க, கையை கட்டிட்டு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு பாடிட்டு. அவன் ஒருத்தன் தான் மனசுல இருந்து உண்மையா பாடுறான், அவனை பாட விடு, பின்னாடி பெரிய ஆளா வந்துருவான். அன்னைக்கு ஒருத்தன் சொன்ன வார்த்தை இன்னைக்கு பெரிய ஆளா வந்துட்டாரு. அன்னைக்கு அவரும் அந்த மனுஷன் மனஸ்தாபம் வச்சிருந்தா இன்னைக்கு ஜான் ஜெபராஜ் இருந்ததே தெரியாம போயிருந்திருக்கும். உண்மையா இல்லையா? தேவனை மனஸ்தாபப்பட வச்சுட்டா நமக்கு தான் ஆபத்து. அவர் மனசை குளிர் வச்சுட்டோம்னா நமக்கு தான் லாபம். அவர் குளிர் வைக்கிற எப்படி தெரியுங்களா? நீ 10 பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீ விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ உபவாசம் இருக்க அவசியம் இல்லை. 3 நேரம் நல்லா சாப்பிடு, நல்ல குழி, நல்லா சாப்பிட்டு நல்லா படு தூங்கு, டைம் கிடைக்கும் பைபிள் படி, நீ கிடைக்கிற வேலைக்கு போ, உண்மையா இரு, நேர்மையா இரு, லஞ்சம் இல்லாம, பொய் சொல்லாம, மற்றவர்கள் குறை சொல்லாம ஒரு நேர்மையான வழி நடந்து போ. இப்ப பாருங்க, இப்ப நிறைய இப்ப வாலிபருக்கு 20 வயசு, 22 வயசு, 30, 15, 16, இப்ப எனக்கு 50 இப்படி வந்துட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் ஓட்டம் ஓடுவோம்? ஒரு நாள் இந்த ஓட்டத்துக்கு முடிவு இருக்கா இல்லையா? என்னுடைய ஓட்டத்துக்கு முடிவே இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. என்னுடைய ஓட்டத்துக்கு முடிவே இல்லை அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு தான் என்ன செய்றாங்க, திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு விரோதமான பாவம் பண்றீங்க. முதல் பிறந்த முதல் மனிதன், முதல் மகன் கொலை செய்து தேவனுடைய மனசாப்பட வச்சாங்க. வேதம் சொல்லுது, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல 31 வரைக்கும் வாசிக்கும் போது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29, 30, 31 வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29 to 31. தேவனுடைய குமாரனை, மைக் கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க, மைக் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, நல்ல இந்த வசனத்தை எல்லா தயவுசெய்து வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். வாசிங்க அடுத்து. பழிவாங்கல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயத்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. கர்த்தருடைய ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, நாளைக்கு நான் மனம் திரும்பிக்கிறேன், நாளை கழிச்சு மனம் திரும்பிக்கிறேன், பின்னாடி பார்த்துக்கலாம், இன்னைக்கெல்லாம் சபைக்கு ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இன்னைக்கு சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இன்னைக்கு ஜெபம் பண்ண அவசியம் இல்லை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா நான் விசேஷத்துக்கு போவேன், நான் வேலைக்கு போவேன், கர்த்தருடைய வார்த்தை அசட்டம்னு சொல்லி தேவனுடைய ரத்தத்தை அசுத்தம் என்று அவருடைய காலின் கீழே மிதித்து உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் எண்ணிட்டா மறுபடியும் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்காம போயிடலாம். தேவனை நீங்க மனஸ்தாபப்படுத்தி அத்தனை விஷயத்திலும் தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட வேலை பார்த்தவங்க இன்னைக்கு எத்தனை பேர் உயிரோடு இல்லைங்க. என் கூட படித்தவங்க இன்னைக்கு எத்தனை பேர் உயிரோடு இல்லை. என் கூட நண்பனா பழவங்க எத்தனை பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. எப்படி சாவுன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கே நம்ம மனம் திரும்பிடணும், நாளைக்கு நம்ம தள்ளிப்படக்கூடாது. ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஐயா சொன்னார், மிகப்பெரிய பிரபலமான பாடகி, அவங்க என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க, ஹோட்டலில் நல்லா பாட்டு பாடுவாங்க. அவங்க ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு பெரிய கிரவுண்டில் பயங்கரமான சத்தம், ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த வார்த்தை கேட்ட உடனே அது அவங்க ரொம்ப ரட்சிக்கப்பட்டாங்க, மனசு தொடப்பட்டது.
அப்போ சொன்னாங்களா, இன்றைக்கே மனம் திரும்பி இருக்குமா ஆண்டவர்கள் யோசிக்கிறார். இல்லை இப்போ நான் மனம் திரும்ப முடியாது, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் நான் மனம் திரும்ப முடியும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது, அதை நான் தள்ளி போட முடியாது, நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு நான் மனம் திரும்புறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு போகிற வழியில் ஆக்சிடென்ட் அந்த அம்மா இறந்து போனாங்க. உலக பொருளுக்காக தான் ஜீவனை இழந்துட்டாங்க. அன்னைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தா ஒருவேளை விபத்தில் நடந்திருந்தாலும் அந்த ஜீவன் பரலோகத்துக்கு போயிருந்திருக்கும். நீங்க தேவனை மனஸ்தாபப்படுத்த அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு நீங்க மனம் திரும்பணும். இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுகிரக காலம், இன்றைய மனம் திரும்புற நாள். நாளைக்கு ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் போகலாம். நான் சின்ன வயசுல சண்டை கிளாஸ்ல எனக்கு வசனம் சொல்லி கொடுத்த அந்த அண்ணனை பார்த்து நான் கேட்டேன், ஏசு என்ன கைவிட மாட்டார் சொல்றீங்களே, நீங்க இப்போ அவ்வளவுதான் இனிமேல் சண்டை கிளாஸ் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறீங்க, அவர் என்ன கைவிட மாட்டார்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் கேட்டாரு, இந்த வசனத்தை சொல்லிட்டே இருக்கிறல்ல, சொல்ற வரைக்கும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. உண்மையிலேயே இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரன் இருக்கிறேன்றது என்ன சண்டை கிளாஸ் நடத்தின அந்த அண்ணனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் அவர் பார்க்கல. கிட்டத்தட்ட 44-43 வருஷம் ஆயிடுச்சு அவர் நான் பார்த்து. அவர் இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு அவர் போட்ட ஒரு விதை இங்க ஒரு ஊழியக்காரனா நிக்குது. அல்லேலூயா. தேவனை பல வகையில் நானும் மனஸ்தாபப்பட வச்சிருக்கிறேன். எப்படின்னா சில நேரங்களில் சாப்பாடு போடும்போது, விடுதலை உபவாச சாப்பாடு போடும்போது ஒரு கூட்டு என் ஒய்ஃப் வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன் 2 கூட்டு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், மக்கள் நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. எங்கள் பட்ஜெட் இல்லைங்க, அதனால ஒரு கூட்டு இல்லைப்பா, முடிஞ்சு 2 கூட்டு வச்சுடுப்பா, ஏதோ ஒரு அப்பளம் வச்சு விடு, ஏதோ முட்டை, ஊறுகாய் கூட கடையில் வாங்க, நாங்களே வீட்டில் நாத்தங்காய் வாங்கி இல்லை எலுமிச்சம்பழம் வாங்கி அது நல்லா பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறோம். கடையில் வாங்கினோட நிறைய காரம் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டிலே செஞ்சு கொடுப்போம். எவ்வளோ பெஸ்ட்டாக செய்யணும்னு செஞ்சிருப்பா. ஏன்னா ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது நம்ம என்ன ஆண்டவருக்காக பெஸ்ட்டாக செஞ்சோமோ அதுதான் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எவ்வளவு வச்சிருக்கிறேன்றது என் குடும்பம் பார்க்கும், நான் எவ்வளவு தேவனுக்காக கொடுத்துருக்கின்ற பரலோகம் பார்க்கும். ஜெபிக்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிற மனுஷன் ஜெபிக்க மாட்டான். கர்த்தருக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறவன் சேர்த்து வைக்க மாட்டான், சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவன் கர்த்தர் கொடுக்க மாட்டான். ஒரு விஷயத்தை நல்லா நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு இதே சபையில் நம்ம கூட வந்து எத்தனை பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லை? வரக்கூடிய செப்டம்பர் 1 வந்தா பழனிக்குமாருக்கு 2வது வருஷம் தானே, 3வது வருஷம் வந்துருச்சு. அதுக்குள்ள இதே சபையில் தான் பழனிக்குமார் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கும்போதே இறந்து போனார். இதே சபையில் சாமுவேல் ஐயா நம்ம கூட இருந்தவர் இறந்து போனார். இதே சபைக்கு இருந்த தேவ அன்பு அம்மா இறந்து போனாங்க. வேற யாராவது இருக்காங்களா? செல்வராஜ் ஐயா ஒரு வாரம் வந்து தான் இறந்து போனார். ஈஸ்வரி அம்மா வீட்டுக்காரர் சுகீர்தா, அதுக்கு 10 நாள் தான் கர்ப்பிணி. என்ன பண்ணாங்களோ நம்ம ஒரு மாதம் முன்னாடி தான் இங்கே வளகாப்பு போட்டோம். இப்படி மரணம் அவங்களுக்கு வரும்னு அவங்களுக்கு தெரியுமா? இல்லை நமக்கு தெரியுமா? எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் சில நேரம் லேப்டாப் பார்க்கும்போது அப்படியே கண்ணீர் வரும். நம்மளோட வயதில் குறைந்தவங்க பழனிக்குமார், சுகிர்தா இறந்து போனாங்க. அவங்களோட வயசு நம்ம கூட. ஏன் தேவன் நம்மளை விட்டு வச்சிருக்காரு? உங்களை ஏன் விட்டு வச்சிருக்காரு? வீட்டில் இன்னும் 3 நேரம் சாப்பிட்டு தூங்குறதுக்கா, டிவி பார்க்கறதுக்கா, பாவம் பண்ணுறதுக்கா, கர்த்தருடைய வேலையை அசட்டையாக செய்யறதுக்கா, தேவனுடைய சபையை அற்பமாக எண்ணுவதற்கா, நம்ம வாங்குற காசு, நம்ம வாங்குற பணம் நம்ம சேமித்து தின்றதுக்கா? இல்லைங்க. உன் கைகளை ஏழைகளுக்கு நேராக நீட்டுன்னு சொன்னார். இதே நம்ம சபையில் ஆதரவற்ற உணவு தர்றோம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, என் கையில் 1 ரூபா கூட யாரும் கொடுக்காதீங்க. ஆதரவற்ற நீங்களே சமையல் பண்ணி கொடுங்க. விடுதலை உபவாச வருதா நீங்களே செலவு பண்ணி போடுங்க. கரண்ட் பில் வருதா நீங்களே கட்டுங்க. என் கையில கொடுக்காதீங்க. கர்த்தருக்காக செய்ய நீங்கள் தாராளமா செய்யுங்க. ஒரு நாள் உங்களிடத்துல ஆண்டவர் கணக்கு கேட்பார். அந்த கணக்கு கேட்கும் போது ஏதாவது கணக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லைங்களா? நான் சண்டே சர்ச்சுக்கு போனேன், நான் வந்து செய்தி கேட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன், இது இல்லைங்க. அதையும் தாண்டி இருக்கு. நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். சிஸ்டர் அறிவிப்பு சொல்லும்போது சொன்னாங்க, பாஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க தெரியல. உண்மையாவே எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு விஷயத்தை கேட்டு பிறகு எவ்வளவு பிரச்சனைகள் சந்திக்கிறோம் எங்களுக்கு தான் தெரியும். பொருளாதார ரீதியா, குடும்பத்தின் ரீதியா, சாத்தானை எப்படி சோதிக்கிறான், சபையை எப்படி உடைக்கிறான் எல்லாம் தெரியும் எங்களுக்கு. ஆண்டவர் சமூகத்தில் வச்சு தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் வரும், தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது என்னுடைய கணக்கை என் பையன்கிட்ட ஆண்டவர் கேட்க மாட்டார். என்னுடைய கணக்கை என் ஒய்ஃப் கிட்டயோ என் பிள்ளைங்கிட்டயோ மருமகிட்ட கேட்க மாட்டார். என்கிட்ட என் கணக்கு தான் கேட்பாரு.
நீ எனக்காடி என்ன செஞ்ச? எடு அந்த புத்தகத்தோட தேவதூர்ல அந்த புத்தகத்தை எடுப்பாங்க. அது என்னுடைய அத்தனை கிரியைகளும் இருக்கும். மனுஷனுடைய அத்தனை கிரியைகளுக்கு தகுந்த மாதிரி அவனவனுக்கு தகுந்த பலன் என்னோட கூட வருது. தேவனை மனஸ்தாபப்பட வைக்கிற அத்தனை காரியங்களும் இன்னைக்கு நீங்கள் நான் விலகி ஜீவனை காத்து கொண்டால் ஒரு நாள் வரும், பரலோகத்தில் இன்ப காணான்ல தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நானும் சந்திக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்திக்க போறேன்னு தெரியலையே, எத்தனை பேர் பரலோகம் சந்திக்க போறேன்னு தெரியலையே. இங்கே ஈஸியாக சந்திச்சிடலாம், ஃபோனில் வீடியோ காலில் டக்குனு முகம் வந்துடும். ஆண்டவரை மனஸ்தாபப்படுகிற அத்தனை காரியங்களும் இன்னைக்கு நீங்க விலகிருங்க. தேவனுடைய அன்பு விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் சொன்னாரு, எனக்கு மாத்திரம் நரகத்தின் வாசல்ல போறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாருன்னா போற அத்தனை ஆத்மாக்களை இழுத்து பரலோகத்தை தள்ளி விடுவேன். போகாதீங்க, போகாதீங்க, உள்ள எரிஞ்சிட்டு இருக்கு, அக்கினி இருக்கு, நரக வேதனை இருக்கு, சாகாத புழுக்கள் இருக்கு, போகாதீங்க போகாதீங்கன்னு அந்த நரகத்தின் வாசல்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஒவ்வொரு ஆத்மாக்களை இழுத்து நான் நரகத்தை எம்டி ஆக்குவேன். மிகப்பெரிய பிரசங்கர் அப்படி எழுதியிருக்காரு புக்கில். அவ்வளவு ஆர்வம், ஆத்மாக்கள் நரகத்தை போயிடக்கூடாதுன்னு. உங்க பேரு என் பேரும் பரலோகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காருங்க. அதை கிறுக்கி போடாம இருக்கணும்னா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தேவனை மனஸ்தாபப்படாம பார்த்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கண்களை மூடு. எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு பரலோகத்தில். எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீங்க படைச்ச முதல் தேவதூதர்கள் உடைய மனதை நோகடிச்சாங்க. நீங்க படைச்ச முதல் மனுஷி உடைய மனஸ்தாபோட வச்சாங்க. நீங்க படைச்ச முதல் மனுஷனுக்கு பிறந்த குழந்தைகள் கொலை செய்து உடைய மனதை வேதனைப்பட வச்சாங்க. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய வம்சத்துல எங்களை நீங்க முதலா தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க உங்களை ஒரு நாளும் மனஸ்தாபப்பட வைக்காம